இப்போ இங்கே வந்து ஒரு parallelogram கொடுத்துருக்காங்க. இதில் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஒரே ஒரு மெஷர்மெண்ட் என்ன? ஹைட். ஹைட் எவ்வளவு? 45 சென்டிமீட்டர். அதுக்கு அடுத்து ஒரு கீ பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுத்துருக்காங்க. the ratio of base and height எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 7:3. சரியா? பேஸ் 7 பங்குனா ஹைட் வந்து 3 பங்கு. இப்போ இந்த 3 பங்கு ஹைட் எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? 3 பங்கு ஹைட் எவ்வளவு இருக்கும்? பேஸ் 45 க்கு ஈக்குவலா இருக்கும். ஃபர்ஸ்ட் இத மட்டும் தான் நம்ம மைண்ட்ல நிக்கணும். இந்த பாயிண்ட் வந்து நம்ம மைண்ட்ல ஸ்டோர் ஆயிடுச்சுனா நம்ம ஈஸியா நம்ம என்ன பண்ணிடலாம்? சொல்யூஷன் போட்டுறோம். இப்போ 3 பார்ட் அப்படிங்கிறது 45. இப்போ 45 3 பார்ட் 45 னா 1 பார்ட்டுக்கு எவ்வளவு வரும்? 3 பங்கு சேர்த்துனா 45 னா ஒரு பங்கு எவ்வளவு? 15. ஒரு பங்கே 15. ஏன்னா 45 3 ஆல வகுத்திருப்ப. அப்ப 1 பார்ட் எவ்வளவு? 15 சென்டிமீட்டர். அப்ப 1 பார்ட் 15 னா இப்ப பேஸை கண்டுபிடிச்சறலாம். பேஸ் வந்து எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 7 பார்ட்னு கொடுத்திருக்காங்களா? இப்ப 7 பார்ட். அப்ப 7 * 15 வந்துருமா? பேஸ் வந்துருமா? அப்ப 7 ஆல மல்டிப்ளை பண்ணி 7 பாயிண்ட்ஸ் எவ்வளவு? 15 3 ஒரு 7 3 10. அப்ப 105 சென்டிமீட்டர். இப்ப நமக்கு பேஸ் கிடைச்சிருச்சு. ஹைட் ஆல்ரெடி இருக்கு. இப்ப நம்ம என்ன கண்டுபிடிச்சறலாம்? ஏரியா கண்டுபிடிச்சறலாம். இப்ப ஏரியா ஆஃப் parallelogram என்ன ஃபார்முலா? ஏரியா ஆஃப் parallelogram என்ன ஃபார்முலா? BH. BH. இப்ப ஏரியா ஆஃப் parallelogram என்ன ஃபார்முலா? BH² யூனிட். இப்ப B க்கு பதிலா என்ன போட்டுக்குவேன்? இப்ப நாம கண்டுபிடிச்ச 105. H க்கு பதிலா என்ன போட்டுக்குவேன்? H எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 45. இப்ப ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா நமக்கு ஆன்சர். என்னன்னா வந்து மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் சொல்லி பார்க்கலாம். வா. ஆன்சர் என்னமா? 4725. அதேதான். எடுத்து எழுதுங்க பார்க்கலாம். 4725 ஸ்கொயர் சென்டிமீட்டர். அவ்வளவுதான். குட். ஓகே.